जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலே இருந்து தான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு புருஷ ஜாதகம், அதாவது ஒரு மெயிலோட ஜாதகம். இதில் சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஏஜ் 33 வயசு அப்படின்னு போட்டிருக்காங்க. 33 அல்ல 35 ஆச்சு வயசு. அது இவங்க எழுதி கொடுத்ததில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குமா. அது பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அதே தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏஜில் மட்டும் இங்கே 33 போட்டிருக்காங்க. 33 அல்ல 35 வயசு ஆயிடுச்சு. இந்த பையன், அதாவது இந்த ஆள், இந்த 33 வயசுக்குள்ள 2 கல்யாணம் ஆயிடுச்சு. 2 கல்யாணம் ஆயும் அது 2 கல்யாணத்துக்கும் சேர்த்து ஒரு கல்யாணம் 3 வருஷம் டிவோர்ஸ் கேஸே நடந்துருச்சா. இன்னொரு கல்யாணம் சரியல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்களே ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்களோட வீட்டுக்கார் சேர்ந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிலே டிவோர்ஸ் வாங்கியாச்சா. சுருக்கமாக இப்போ 2 கல்யாணம் முடிஞ்சு வயசு 35 தானே ஆச்சு. இவருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இவங்களோட பேரண்ட்ஸும் அது விரும்புகிறாங்க. இவங்க என்ன கேட்குறேன்றா, இவங்களும் என்ன சொல்கிறீங்கன்னா, யாரோ செய்வனை பண்ணியிருக்காங்க சாமி, அதனால தான் பையன் கல்யாணமாகி பிரிஞ்சு போகிறாங்க. இந்த வயசுக்குள்ளேயே இவனுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பையன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, எல்லாம் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ இவாளுக்கு தெரிய வேண்டியது எதனால இப்படி நடந்துருச்சு. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஜோதிஷத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம். அப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல இடங்களில் போய் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஆமாம், எங்களுக்கு குடும்பத்திலேயே ஒரு ஆள் ஜோதிஷம் தெரிஞ்ச ஆள் எங்கள் சொந்தக்காரே இருக்காரு. வேற ஜோதிஷம் தெரிஞ்ச ஆளுகளையும் பார்க்கறது உண்டு. குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் வரும்போது கூட ஜாதகம் பார்க்கறது உண்டு. ஆனால் இவருக்கு கல்யாணத்துக்காக பொருத்தம் பார்த்தது, நாள் பார்த்தது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிஷி தான் அப்படி சொன்னாங்க. நான் கேட்டேன், அதெல்லாம் ஓகே, இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கு என்று அவங்க சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணினீங்களா அப்படி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையே சுவாமி, அப்படி மாங்கல்ய தோஷம் ஒன்றும் ஜாதகத்தில் இல்லையே, இதுவரை யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் எங்கள் சொந்தக்கார் ஒரு ஆளுக்கு ஜோதிஷம் தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ரொம்ப அலசி பார்த்துருக்காங்க. அப்போ அதில் இதில் மாங்கல்ய தோஷம், அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் போய் டிவோர்ஸ் ஆகும்போதும் 2-3 வருஷம் இந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்போதும் 2வது கல்யாணம் 3 மாதம்தான் இருந்துருச்சேன், அதுவும் பிரிஞ்சு போச்சேன். அப்போது எந்த பிரச்சனை என்று பார்க்கறதுக்காக அவர்கிட்ட ஜாதகம் கொடுக்கும்போது அவர் ரொம்ப இறங்கி பார்த்துருக்காங்க. அப்போ கூட அவங்க இதில் மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இதில் மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஜாதகத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கு. ஆமாம், நான் சொன்னேன், ஆமாம், புதன் நீச்சமாக இருக்கிறது, ராசியாதிபன் குரு உச்சராட்சியில இருந்து அங்கே பார்வை இருக்கிறது, நீச்ச பங்க ராஜயோகம் ஜாதகத்தில் இருக்கத்தான் செய்யுது. ப்ளஸ் ஜாதகத்தில் சுபயோகங்கள் நிறைய இருக்கிறது. நான் சொன்னேன், நிறைய சுபயோகங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது. ஆனால் இப்போ இங்கே உள்ள விஷயம் என்னன்னா, கல்யாணமாகி 2 கல்யாணமாகி பிரிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தானே. அப்போ அவங்களும் சொல்றாங்க, அது குடும்பத்தில் ஏதோ செய்வனே இருக்கு. நான் சொன்னேன், செய்வனே இருக்கோ இல்லையோ அது பிரசனம் வச்சு தான் பார்க்கணும், ஜாதகப்படி சொல்ல முடியாது. ஜாதகத்தில் இருக்கப்பட்ட மைனஸ் என்று சொல்லப்பட்டது, இங்கே லக்னத்தோட 7ஆம் இடத்தில் புதன் நீச்சமாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் புதன் நீச்சமாக இருக்கிறது. இங்கே நீங்க சொல்றீங்க உச்ச ராசியிலே இருந்து குரு, அதாவது குருவுக்கு 9ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது இல்லையா, இங்கே குரு பார்வை இருக்கு அப்படி சொல்றீங்க. ஓகே, குரு பார்வை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த குருவோட சுபாவம் என்ன என்று இங்க பார்க்க வேண்டும்.
குரு லக்னத்தோட லக்னாலும் சந்திராலும், அதாவது இவர் கன்னி லக்னம் கன்னி ராசி, அப்போ லக்னாலும் சந்திராலும் 4க்கும் 7க்கும் அதிபன் தான் குரு. அப்போ அதுக்கு குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துவிட்டது. அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு உச்சமாய் இருந்தாலும் அது பாவக்கிரகம்தான். அதனால அந்த குருவோட பார்வை இங்கே வேல்யூ அல்லை. அதே மாதிரி 7ஆம் பாவாதிபன் தான் பாபகிரகமாக இருக்கிறது, அது ஒரு மைனஸ் தான். பிளஸ் இங்கே இது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானத்தில் சனி பார்வை இருக்கிறது. சனி செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம், குடும்பத்தை பிரிக்கும். அதே மாதிரி சூரியன் 2ஆம் இடத்துல பார்வை இருக்கிறது. மான்னிக்கு பார்வை இல்லை, சரி ஓகே, சூரியனோடு சேர்ந்து அதை கொஞ்சம் பார்க்கறது அப்படி வேணும்னாலும் சொல்லலாம். அப்போ இங்க ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது, சூரியன் பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்தில் புதன் நீச்சமாக இருக்கிறது. 7ஆம் பாவாதிபனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம், இதுதான் மாங்கல்ய தோஷம். அந்த மாங்கல்ய தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிவிட்டது, அதனால தான் இப்படி பிரிவு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆல்ரெடி என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு பிரிவு உண்டாகத்தான் செய்யும். ஐயோ அப்படி வரக்கூடாது. அப்படி வராம இருக்க வேண்டுமானால் ஜாதகத்தில் உள்ள மாங்கல்ய தோஷத்தை மாற்ற வேண்டும். அதுக்கு ஸ்வயம்பர ஹோமம், ஸ்வயம்பர யந்திரம், கலத்திர தோஷ பரிகாரம் அதுதான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த பூஜை ஒர்க் அவுட் ஆக வேண்டுமானால் ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே முன்ஜென்ம பாபதோஷம் இருக்கிறது, 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. அப்ப அந்த பூர்வ ஜென்ம பாபதோஷத்தை கழிக்க வேண்டும், அதற்குள்ள பரிகாரம் செய்ய வேண்டும். அதுக்கு சகசிர விராஜித யாகம் தான் ஒரே ஒரு பரிகாரம். இப்ப திலஹோமத்துக்கு என்று சொல்லப்பட்டது பித்ரு தோஷத்துக்குள்ள பரிகாரம். பித்ரு தோஷத்துக்குள்ள ஒரே ஒரு பரிகாரம் திலஹோமம் தான். அதே மாதிரி மாங்கல்ய தோஷத்துக்குள்ள ஒரே ஒரு பரிகாரம் ஸ்வயம்பர ஹோமம், ஸ்வயம்பர யந்திரம், பதிதோஷ பரிகாரம், கலத்திர தோஷ பரிகாரம். அப்படி பொண்ணு பையன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மாறி வரும். அதே மாதிரி முன்ஜென்ம பாபதோஷம் அப்படி இருந்தால் அதுக்கு சகசிர விராஜித யாகம் தான் செய்ய வேண்டும். சகசிர விராஜித யாகம் செய்து முன்ஜென்ம பாபதோஷத்தை மாட்டாமல் நீங்க மாங்கல்ய தோஷ பரிகாரம் மற்றும் பண்ணியாச்சினால் அது ஒர்க் அவுட் ஆகாது. முன்ஜென்ம பாபதோஷம் மாத்தினால்தான் இந்த விராஜித யாகம் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நான் சொன்னேன், இந்த ஜாதகப்படி குழந்தை இருக்கா இல்லையா, அவங்க ஒரு குழந்தை உருவாய் அது நஷ்டமாயிருக்கிறோமே அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆனா அது உயிரோட தான் இருக்காரு, ஆனா கொஞ்சம் ஆட்டிசம் உள்ள குழந்தையாக இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு தான் இந்த குழந்தை பிறந்தது. அவங்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, இதுல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த ஜாதகம் காட்டினாங்க, அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு தான் இருக்கிறது. அப்ப 5ஆம் இடம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமன்றே சந்தான ஸ்தானம் கூட. யாருக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு இப்படி இருக்குமோ அவளுக்கு அது சுப சந்தான யோகம் அல்லை. அப்படி உள்ளவருக்கு தான் இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தை பிறக்கிறது, அல்பாயுஸ் உள்ள குழந்தை பிறக்கிறது, புத்தி இல்லாத குழந்தை பிறக்கிறது, அழகில்லாத குழந்தை பிறக்கிறது, குழந்தைகளால் துக்கம் அனுபவிக்க வேண்டியதாக வருகிறது, சிலருக்கு குழந்தையே பிறக்காது. இதெல்லாம் 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு இருந்தாலோ அந்த கிரகங்களோட பார்வை இருந்தாலோ தான் அப்படி உண்டாகும். அப்ப பாருங்க, இது ஒரு தரத்துல சொன்னால் நீச்சபங்க ராஜயோகம் இருக்குன்னு சொன்னாலே ரொம்ப நல்ல ஒரு யோகம் தான் அது. அந்த மாதிரி யோகம் எல்லாம் ஜாதகத்திலே இருந்தும் இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது. இங்கே கன்னி லக்னத்திலே பிறந்திருக்கிறார் இவர். லக்னமும் ராசி ஒண்ணுதான். இந்த லக்னாதிபனாக இருக்கப்பட்ட புதன் தான் இங்கே நீச்சத்திலே இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபன் என்று சொல்லப்பட்டதுதான் 100% அந்த ஜாதகத்தோட ஆத்மாவென்று சொல்லப்பட்டது.
லக்னாதிபன் 6, 8, 12 இருந்தாலோ நீச்சத்தில் இருந்தாலோ அது நல்ல ஜாதகம் அல்ல. இப்போ இங்கே லக்னாதிபனே நீச்சத்தில் தான் இருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம். அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருந்தாலும் அது பிரிஞ்சு தான் போய்விடும். அப்ப இந்த பரிகாரம் பண்ணியாச்சுன்னால் அந்த மாதிரி தோஷங்கள் உண்டாகாது. இவங்க சாஸ்திரம் தெரிஞ்ச பையன் 35 வயசுக்கு முன்னே 2 கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எவ்வளவு ட்ராஜடி பாருங்க வாழ்க்கை. அப்போ இது முன்னாடி சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆளை இவர் காட்டியிருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஜாதகத்தில் இந்த மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை மாற்றிக்கோ அப்படின்னு. ஒரு ஆள் கேட்டாங்க, ஜாதகம் என்றால் தலையில் எழுத்து தான் என்று நீங்கள் சொல்றீங்களே, அந்த தலையில் எழுத்த பரிகார கர்மங்கள் கொண்டு மாற்ற முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது இந்த வியாதி என்று சொல்லப்பட்டது எனக்கு வந்திருக்கப்பட்டது விதிதான் என்று நீங்க வீட்டிலே இருப்பீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? புத்தி உள்ளவன் அப்படி தானே பண்ணணும். அதே போல இதெல்லாம் பகவான் கொடுத்தது தான். மனுஷனுக்கு முன்ஜென்ம பாபதோஷத்தினால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் உருவாகும் பொழுது அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கலி வரும். ஏன்னா அதுவும் நீ ஏற்கனவே செய்த ஜென்மத்தில் உள்ள அந்த கர்மபலத்தினால உனக்கு வரப்பட்ட தோஷங்கள் தான். அது வரும் பொழுது நீ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணினால் ரோகம் மருந்து கொண்டு குணப்படுகிறது மாதிரி நீ இதுக்கு சரியாக உள்ள பரிகாரம் பண்ணினால் கண்டிப்பாகவே உனக்கு அதிலிருந்து வெளியிலே வந்து விடலாம். ஆனால் ரோகத்துக்கு தகுந்த மருந்து என்று சொல்ற மாதிரி தோஷம் என்னவோ அந்த தோஷத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணினால் மட்டும்தான் அதிலிருந்து வெளியிலே வர முடியும். நல்ல ஒரு ஜாதகம், நல்லொரு பையன், இவரோட ஃபியூச்சர் எப்படியோ சில இது 2 கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான், பொருத்தம் பார்த்து நடத்திய மேரேஜ் தான். அப்போ அங்கே ஜோதிஷிகளோட குழப்பம் அல்ல, இவரு இதுக்கு பரிகாரம் பண்ணவில்லை. அப்ப சில பரிகாரம் பண்ணதாக சொன்னாங்க. இந்த வாழைக்கு தாலி கட்டியாச்சு, வாழை வெட்டியாச்சு, திருமாங்கல்யம் வாங்கி சுமங்கலிகளுக்கு கொடுத்தாச்சு, சுமங்கலிகளுக்கு புடவை கொடுத்தாச்சு, இப்படி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏற்கனவே இதே மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, அந்த கோயில போ, இந்த கோயில போ, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிஷ கிரந்தங்களிலேயோ தாந்திரீக கிரந்தங்களிலேயோ ஆகம சாஸ்திரங்களிலேயோ இன்ன மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் இன்ன கோயிலுக்கு போ அப்படி சொன்னதே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது இந்த பரிகாரம்? வாழை வெட்டிக்கோ, சிலவங்க கழுதைக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க. எங்கிருந்து கிடைச்சது உங்களுக்கு இந்த மருந்துகள், இந்த பரிகாரங்கள்? எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது இன்ன வியாதி அதுக்கு இன்ன மருந்து அப்படின்னு படிக்கும் போதே வருது. அது வச்சுதான் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் வரும்போது இவங்க மருந்து எழுதி கொடுக்குறாங்க, இதுக்கு சாப்பிட்டுக்கோ குணமாகும் அப்படின்னு. காலாகாலங்களில் மருந்து ரிசர்ச் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் டாக்டருக்கு தெரியும் இந்த வியாதிக்கு இன்ன மருந்து அப்படின்னு. அதே மாதிரி ஜோதிஷம் படித்தால் மட்டும் போராது. எந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த ஜாதகத்தினுடைய உடமஸ்தனாக இருக்கப்பட்டவனுக்கு தோஷம் பண்றானோ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் சாஸ்திர விதிப்படி என்ன என்று தெரிஞ்சிருக்கவும் வேண்டும். அது தெரிஞ்சிருக்க வேண்டுமானால் ஆகம சாஸ்திரம் படித்த பிரயோஜனம் இல்லை. அது தேவ பூஜைக்கு ஓகே. இங்கே தாந்திரிக சாஸ்திரம் தான் படிக்க வேண்டும். தோஷ பரிகாரங்களுக்கு தாந்திரிகம்தான் செய்ய வேண்டும். தாந்திரிகம் கொண்டு தோஷ பரிகார பூஜைகளும் செய்யலாம், தேவ பூஜையும் செய்யலாம். அதாவது ஒரு வியாதிக்கு பல விதத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆயுர்வேதம் இருக்கு, அலோபதி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, இந்த மாதிரி பல வெரைட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த காலத்துல ஒரு வியாதி வந்தாச்சுன்னா சீக்கிரமா நமக்கு குணம் கிடைக்கிறது எந்த ட்ரீட்மெண்ட்? அலோபதி தான் இல்லையா? அப்போ வியாதிக்கு அலோபதி மாதிரி ஜாதகப்படி உள்ள தோஷங்களுக்கு தாந்திரிக பூஜைகள் தான் பரிகாரம், உண்மையான உச்சிதமான பரிகாரம். இப்போ நீங்கள் ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் வீட்டில்,
ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கிறது, ஒரு நவகிரக ஹோமம் பண்ணணும், ஒரு சண்டி ஹோமம் பண்ணணும், அதுக்கெல்லாம் வைதீக பூஜைகள் ஆகம பூஜைகள் தாராளம் போதும். அதுக்கு ஒன்றும் தாந்திரிகம் ஒன்றும் தேவையில்லை. ஆனா உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கு ஜாதகத்தில், அந்த தோஷத்தை மாற்ற வேண்டும். கண்டம் இருக்கு, அந்த கண்டத்திலிருந்து வெளியில வர வேண்டும். மாங்கல்ய தோஷம் இருக்கு, அதிலிருந்து வெளியில வர வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தால் அதுக்கு தாந்திரிக விதிப்படி உள்ள பூஜைகள் மட்டும்தான் செய்ய வேண்டும். அது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும்தான் சீக்கிரமா நமக்கு பலன் தரும். இந்த ஜாதகத்தில் அப்படி ஒன்று ஏற்கனவே இவர் நல்ல ஒரு ஆச்சாரியனை பார்த்து தோஷத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணியிருந்தால் ஒரு கல்யாணத்தோடு அந்த காலம் வரை சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா.